டில் 1986 வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் இந்த தொழிலை விட்டு வெளியே போய். 71 ஆர் 70s எங்கள் அப்பா ஒரு கடை தனியாக ஆரம்பித்தார். திருவாண்டத்தில் தான் ஆரம்பித்தார். அங்கே வந்து எங்களுக்கு நடத்த தெரியலையா இல்லை அங்கே அரசியல் சூழ்நிலையான்னு தெரியாது. உழைப்பாளிகளோட ஸ்ட்ரைக்குன்னு வந்துச்சுன்னா கடையில் மட்டும் வரல. எங்களுக்கு வந்தது வந்து 78ல் ஸ்ட்ரைக்குன்னு வந்து எங்கள் வீட்லேயும் கொடிய வச்சிட்டாங்க. எங்கள் சிஸ்டர்ஸ் ஒரு பிரதர், நான் 7 பேர். இப்போ இந்த 7 பேரையும் அவங்க காப்பாற்றுறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. படிப்புங்கிறது ஒன்று இல்லாதனால வேறு பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் அப்பா கூடயே பயணம் பண்ணதுனால கட்டாயத்தின் பேரில் இந்த வியாபாரத்துக்கு நான் வந்தேன். அல்லாமல் விருப்பப்பட்டெல்லாம் வந்தேன். எங்கள் அப்பாவும் 1500 சம்பளத்துக்கு வேலைக்கு போனார். நானும் 200 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். சம்பளமாக வாங்குறதுக்கு அப்போ தகுதி கிடையாது. ஏன்னா அது இறங்கியாச்சுன்னா அந்த வேலைக்கு இறங்கியாச்சுன்னா எல்லா வேலையுமே செய்யும். க்ளீன் பண்ணுவோம், பிளேட்டு கழுவுவோம், காவா க்ளீன் பண்ணுவோம், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே எல்லாம் இன்றைக்கும் 30 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 3750 பேர் வரைக்கும். எங்களுக்கு மொத்தம் 60 யூனிட் இருக்கு. சென்னையில மட்டுமே 32 யூனிட் இருக்கு. ஃப்ரான்ச்சைஸும் பார்ட்னர்ஷிப்பும் என் பிரதரும் நானுமா நடத்துகிற கடைகள். இங்கே வந்து இந்தியாவில் 33 கடைகள் இருக்கு. துபாயில் 9 கடை இருக்கு. அபுதாபியில் 4 இருக்கு. ஷார்ஜாவில் 1 இருக்கு. பஹ்ரைனில் 1 இருக்கு. பிரான்ஸில் 1 இருக்கு. லண்டனில் 4 இருக்கு. ஹாங்காங் 1 இருக்கு. அடுத்தது திறக்க போகிறாங்க. மலேசியாவில் 2 இருக்கு. சங்கீதாவுடைய பலம்னு என்ன சொல்வீங்க? உழைப்பாளிகள். உழைப்பு. உங்க உழைப்பாளிகள் மட்டும். உழைப்பாளிகள். அதுவும் குக், பர்டிகுலராக குக். அவங்க பலத்தில் தான் இந்த கடை எல்லாமே. எங்களுக்கு இதை தவிர வேற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. இதுதான் என்டர்டெயின்மெண்ட். வாழ்க்கையும் இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஒரு அற்புதமான ஒரு தொழிலதிபரை இன்று நாம் சந்திக்க போகிறோம். தன்னுடைய வாழ்க்கையை மிகச் சாதாரணமாக தொடங்கி இன்று சங்கீதா என்னும் சாம்ராஜ்யத்தின் அதிபராக விஸ்வரூபம் எடுத்துள்ளார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு அசாதாரணமான முயற்சி, ஒரு போராளியின் வாழ்க்கை. இது அவரை தான் நாம் சந்திக்க போகிறோம். திரு சுரேஷ் மதுராவன் அவர்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் உங்களுடைய வெவ்வேறு பிரான்ச்லேயும் சரி, விருகம்பாக்கம் பிரான்ச்லேயும் பார்க்கும்போதெல்லாம் உங்கள் சுறுசுறுப்பை பார்த்து நாங்கள் ரொம்ப வியந்து போவேன். அந்த இடத்துல சப்போஸ் வெயிட்டர் இல்லைன்னா நீங்களே சட்னி வாலி எடுத்து விறுவிறுந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டவுன் டு எர்த் பர்சனுக்கு நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதுதான் உங்களுடைய வெற்றியின் மூலதனமா? முதல்ல கஸ்டமர் இது வந்து எனக்கு கடவுள். நான் கடவுள்கிட்ட போய் கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணி எனக்கு இது கொடு அது கொடுங்கிறதெல்லாம் வந்து நான் பண்ணுற இந்த வேலையில் எனக்கு கஸ்டமர் எனக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே நான் என்னெல்லாம் நினைக்காததும் கூட கொடுக்குறாங்க. என்ன தவறுகள் நடந்தாலும் அதை மன்னித்து என்னை மறுபடியும் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறாங்க. சரி, அதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். அப்புறம் இந்த சர்வீஸுங்கிறது வந்து சாம்பார் போடுறதோ சட்னி போடுறதோ இதுதான் எங்கள் வேலை. இதில் கௌரவம் பார்க்க வேண்டிய எந்த வேலையும் கிடையாது. சில பேர் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோன்னா அப்புறம் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இல்லை சார், நம்ம டெய்லி நம்ம ரிவைவ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன எப்படி வந்தோம், என்னவா இருக்கோம், இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் கஸ்டமர். நாளைக்கு ஒரு 2 செகண்டில் இது எல்லாமே போகிறதுக்கு எல்லா இதுவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாளை பற்றி யோசனை பண்ணியாச்சுன்னா இந்த கௌரவம்லாம் ஒன்றுமே வராது. சரியாக சொன்னால் நீங்கள் வேர்களை மறக்கவில்லை. கண்டிப்பாக மறக்க மாட்டேன், மறக்கக்கூடாது, மறக்க மாட்டேன். எனக்கு இந்த கஸ்டமருக்கு அப்புறம் எனக்கு இந்த உழைப்பாளிகள் தான். அதனால் அவங்க கூட நான் இருந்து பயணம் பண்ணி எவ்வளோ நாள் கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா நான் நினைக்கிறதெல்லாம் அப்படிலாம் நடக்காது. முடிவு பண்ணுறது வந்து கடவுளுங்கிறது வந்து சரி. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட உழைப்பாளிகள் இவங்க எவ்வளோ நாள் இந்த வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாள் இந்த இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எந்த கௌரவமும் கிடையாது. அது டேபிள் க்ளீன் பண்ணுறதோ இல்லை பிளேட்டு கழுவுறதோ இல்லை காவாக்கு க்ளீன் பண்ணுறதோ இது ஒன்றுமே எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது.
சரி, சுரேஷ்ங்கிறவர் எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார்? நான் பிறந்து வளர்ந்தது கேரளாவில் ம். திருவனந்தபுரம்ங்கிற ஊரில். சரி. வலியச்சாலைன்னு இந்தியாவிலே லாங்கஸ்ட் அக்ரஹாரம். ம். அங்கே தான் பிறந்தேன். ம். அங்கே 17 வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன். ம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 47 வருஷம் தாண்டியாச்சு. பயணம் தமிழ்நாடுக்கு வந்து எங்கே நான் பிறந்த வளர்ந்த ஊரோடையும் இந்த மக்கள் என்னை வரவேற்று ஆதரித்து தவறுகளெல்லாம் மன்னித்து என்னை அடுத்த லெவலில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ட்ரிவாண்ட்ரம். படிப்புங்கிறதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. பெருசா படிக்கல. படிப்பு வரல. சரி, நீங்க ஏன் ஹோட்டல் தொழில நீங்க வந்து நம்ம இதுதான் என் தொழில், ஹோட்டல் தொழிலையே எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா எவ்வளோ தொழில் இருக்கு, உங்களுக்கு படிப்பு வரல. எவ்வளோ தொழில் இருக்கு, கேரளாலே இருக்கு, விவசாயம் இருக்கு, மற்ற தொழில் இருக்கு. எங்கள் அப்பா தான் காரணம் இதுக்கெல்லாமே. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே 11 வயசுலேயே வீடு விட்டு வெளியே வேலைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வேலை செஞ்சார். ஹோட்டல் தொழில் இருந்தார் அவர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வேலை ஹோட்டல் தொழிலில் தான் இருந்தார். எங்கள் பெரியப்பாவோட கடையில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். 71 ஆர் 70s எங்கள் அப்பா ஒரு கடை தனியாக ஆரம்பித்தார். ட்ரிவாண்ட்ரத்தில் தான் ஆரம்பித்தார். அங்கே வந்து எங்களுக்கு நடத்த தெரியலையா இல்லை அங்கே அரசியல் சூழ்நிலையான்னு தெரியாது. அங்கே வந்து ஸ்ட்ரைக்குன்னு பண்ணனா, உழைப்பாளிகளோட ஸ்ட்ரைக்குன்னு வந்துச்சுன்னா கடையில் மட்டும் வரல. எங்களுக்கு வந்தது வந்து 78 ஒரு ஸ்ட்ரைக்குன்னு வந்தது. எங்கள் வீட்லேயும் கொடியே வச்சிட்டாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க 5 பேர். சிஸ்டர்ஸ், ஒரு பிரதர், நான் 7 பேர். இப்போ இந்த 7 பேரையும் அவங்க காப்பாற்றுறது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா, எங்கள் பிரதர் இங்கே படிச்சுட்டு இருந்தார் சார்ட் அக்கௌண்ட். இப்போ நானும் அவரும் தான் சங்கீதாங்கிற பேர் இப்போ பண்ணிட்டு அந்த பேரில் இந்த வியாபாரம். வீட்டில் சங்கீதா பேர் உண்டா? யாரும் கிடையாது. எனக்கு வந்து மியூசிக் MS சுப்பலட்சுமி அம்மா அண்ட் ஜேசுதாஸ் இவங்க 2 பேரோடையும் வாய்ஸ் தான். எனக்கு வந்து நண்பர்கள்னு இருக்கலை. நான் சென்னைக்கு வந்து ஒரு 17 வயசில் இங்கே வரும்போது ஒரு முதல் பரசுவாக்கத்தில் வெல்கம் ஹோட்டல் அங்கே வந்து பிரதர் இல்லாவோட ஃபாதர் அந்த கடை நடத்திட்டு, அதாவது என்னோட 2வது அக்காவோட ஹஸ்பண்ட். அங்கே தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நாங்கள் சென்னையில் ஹோட்டல் நடத்த தான் வந்தோம். எங்கள் அப்பா திருப்பி இங்கே வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஒரு 2-3 நான் வந்து 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்தார். நான் முதல்ல வந்துட்டேன். அதனால் சும்மா உட்கார வேண்டாம், ஹோட்டலில் போய் உட்காருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட நான் வந்து 16 வயசு 15-16 வயசுலேயே நான் எங்கள் அப்பா கூட ஹோட்டலில் போவேன், வேலை செய்வேன், பிளேட்டு கழுவேன். அந்த டைம்லேயே பிளேட்லாம் கழுவிருக்கீங்க? பிளேட்டு கழுவிருக்கோம் சார். பிளேட்டு கழுவுறதுனா ஒரு பெரிய இதே கிடையாது சார். அது இறங்கி ஆச்சுன்னா, அந்த வேலைக்கு இறங்கி ஆச்சுன்னா எல்லா வேலையுமே செய்யணும். க்ளீன் பண்ணுவோம், பிளேட்டு கழுவுவோம், காவா க்ளீன் பண்ணுவோம், ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே. எல்லா வேலையும் செய்யணும். எல்லாம் இன்றைக்கும் செய்வோம். எங்கே? அங்கே ஹோட்டல்லே படுத்துப்பீங்க? ஹோட்டல்லே தான் நான் படுக்கிறது. படுக்க எல்லாம் அங்கேயே தான்? எல்லாம் ஸ்டாஃப் கூடயே தான் படுக்கிறது. அந்த பயணம் கடுமையாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் படிப்புங்கிறது ஒன்று இல்லாதனால வேறு பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் அப்பா கூடயே பயணம் பண்ணதுனால கட்டாயத்தின் பேரில் இந்த வியாபாரத்துக்கு நான் வந்திருக்கேன். அல்லாமல் விருப்பப்பட்டெல்லாம் வரல. ஏன்னா இதில் கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உழைப்புங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. எதில் இருந்தாலும் உழைப்பு தேவை. உழைச்சா, உண்மையாக உழைச்சா அதுக்கு ஒரு பலன் உண்டு. மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த தொழிலில் இருக்கிற ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, நம்ம அறியாமல் ஏதோ காய்கறிலையோ அரிசியிலையோ பருப்புலையோ இல்லையா பறந்துக்கிட்டு இருந்த ஏதாவது ஒன்று சாப்பாடில் விழுந்தால் அது ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அது ஒரு வெளியில் தெரியறதுக்கு லேட்டாகும். ஒரு 10 பேருக்கு தெரியலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவோ இல்லை மீடியாவோ இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சு விடாத நடக்காத சம்பவங்கள், ஏதாவது ஒரு பொருள் விடக்கூடாத ஃபாரின் பார்ட்ஸ் ஏதாவது விழுந்தானா அதோட விளைவுகள் நான் 40 வருஷமோ 50 வருஷமோ தொழில் பண்ணியெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. நான் என்னை சமாதி கட்டுற மாதிரி இருப்பேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏற்றுக்க முடியாதுல்ல. விடக்கூடாத ஒரு பொருள் விழுந்தானா அதை ஏற்றுக்க முடியாது. பாருங்கள், சில ஆளுங்க வந்து பெரிய மனசு பண்ணி இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா, வீட்லேயும் நடக்கும், வியாபாரத்துலேயும் நடக்கும். சில ஆளுங்க வந்து ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, டீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கோர்ட்டு வாசல் வரைக்கும் ஏறுற மாதிரி இருக்கும். லட்சங்கள் கோடிகள் வரைக்கும் நஷ்டம் எடுத்திருப்பாங்க. எங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த ஒரு காரணத்தினால இந்த தொழில் நார்மலாக பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். என் டாட்டரோ இல்லை வெளியாளர்களோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து கேட்கும்போது பண்ணாதீங்க. எனக்கு வந்து கட்டாயத்தின் பேரில் நான் வந்திருக்கேன். குடும்பத்தில் சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா இந்த தொழிலில் தான் இருந்தார். நான் படிக்கலை. அதனால் இந்த வேலையை செஞ்சு பழக்கமாகிடுச்சு.
தொழிலை விட்டு போகிறதுக்கெல்லாம் முயற்சி வேறு கையில் தொழில் இல்லை உங்களுக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போவும் பெருசாக ஒன்றும் தெரியாது. டெய்லி கஸ்டமர்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன். இப்போவும் ஒன்றும் தெரிஞ்செல்லாம் ஒன்றும் இது பண்ணல. டெய்லி உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் தான், டெய்லி கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக், அவங்க கொடுக்குற ஆதங்கம், இதில் தான் நான் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து கௌரவமோ ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சரி, எப்போ வந்து சரி நம்ம நல்லா வந்துட்டோம், அடுத்த பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ முதல் பிரான்ச் வந்து 1985 நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா. நான் ஆரம்பித்தது 1985 சங்கீதாங்கிற பேரில். இல்லை, அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவு ஸ்டடி ஆகிட்டீங்க முதல் பிரான்ச்? இல்லை இல்லை இல்லை, எங்கள் அப்பா 79 இங்கே வந்து முதல் கடை வெஸ்ட் மாம்பலத்தில் எடுத்தார். எங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு தான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை இல்லை. அதனால் அடுத்த கடை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இறங்கிட்டோம். மவுண்ட் ரோட்டில் ஒரு கடை. மவுண்ட் ரோட்டில்? ஆமாம். அது ரொம்ப டிசாஸ்டராக இருந்துச்சு. அப்போ இன்னும் ஒரு கடையை எடுக்கலாம், ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷனில் ரொம்ப மோசம். 79 ஆரம்பிக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு இந்த ஊர் தெரியாது, இந்த கிளைமேட் ரொம்ப பரிச்சயம் ஆகலை. ரொம்ப டஃப், இந்த சூடெல்லாம் தாங்க முடியல. எங்கள் ஊரில் இவ்வளோ சூடெல்லாம் இருக்காது. இப்போ மேபி இருக்கலாம், அந்த டைம்லாம் இவ்வளோ சூடு கிடையாது. இங்கே வித்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பிரதர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டார். ஒரு கட்டத்தில் ஐயோ கேரளாவுக்கு போயிடலாம்னு நினச்சிங்களா? இல்லை இல்லை, கேரளா போய் இதோடையும் மோசம். இங்கே உள்ள மக்கள் நல்ல ஆளுங்க, நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. கேரளாவில் எல்லாத்துக்கும் குடி பிடிப்பாங்க. எல்லாத்துக்குமே வீட்டில் குடி பிடிக்கிறது வேற உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்காது. எங்கள் வீட்டில் குடி பிடிச்சாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற அக்ரகாரத்தில் இருக்கிற கதவுல செவரொட்டியை ஒட்டிட்டாங்க. என்ன? அங்கேயே தான் படுத்துப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் வெளியே வர முடியாது. 90 நாள் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அவங்க வந்து மர்டர் வரைக்கும் நடக்கும் அந்த ஊரில். அது வந்து நக்சலைட் இருக்கிற அதிகமாக இருக்கிற ஊர்கள் அந்த டைமில் அவங்களோட ஆதிக்கம் இருந்துச்சு. அப்போ 3 மாதம் வரைக்கும் வீட்டில் சிஸ்டர்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகல. எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுந்துச்சு பக்கத்து வீடோட வாசல் வழியாக வெளியே போவார். ஒரு பயம், பண்ண விடலைங்கிறதா இல்லை பண்ண தெரியலையாங்கிறது தெரியல. சூழ்நிலை என்னென்னு எனக்கு ரொம்ப சின்ன வயசுங்கிறனால எனக்கு தெரியல, ஒன்றும் புரியல, எனக்கு தெரியல. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த தொழிலுமே இல்லாமல் 5 பெண் குழந்தைகளையும் நாங்கள் 2 பேரும் ஆம்பளைகளும் சாப்பாடு போட்டு வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். அவருக்கு பெரிய ஆசைகள்லாம் கிடையாது. இப்போ எங்களை மாதிரி அங்கே ஒரு கடை திறக்கணும், இங்கே ஒரு கடை திறக்கணும், இந்த வண்டி வாங்கணும், அதெல்லாம் ஒன்றுமே அவருக்கு ஆசைகள்லாம் கிடையாது. அவர் ஃபேமிலி, அவர் காத்தால எழுந்திப்பார், கடைக்கு போவார், வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், தூங்குவார், கடைக்கு போவார். இதுதான் அவரோட லைஃப். எங்களை மாதிரி வேறு வெளியூர் போகிறது, வெளியே பார்க்குறது, அதை ஆசைப்படுறது அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் சாப்பிட்ற வரைக்குமே அப்படி தான் இருந்தார். உங்கள் அப்பா எப்போ இருந்தாங்க? 2018 இருந்தார். 2018 90 வயசுல இருந்தார். நீங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து பார்த்து தான் அப்பா இருந்தார். ஆமாம் ஆமாம். தன் பிள்ளைய வந்து ஒரு லெவலுக்கு மேலே பார்க்குறது தப்பு ஒரு அப்பாவுக்கு பெரிய சந்தோஷமாச்சு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா உங்கள் ஸ்ட்ரகிளை பார்த்துருக்காரு, கஷ்டத்தை பார்த்துருக்காரு. பிள்ளை நல்லா வந்துட்டாங்க, ஒரு சந்தோஷத்தில் போகிறதான பெருமை. கண்டிப்பாக அவரோட டஃப்னஸ்னால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அவர் ரொம்ப டஃப். அவர் உங்கள் குடும்பத்தில் வேறு யாரும், உங்களை தவிர வேறு யாரும் இந்த தொழில் இறங்கலை? அப்போ உங்கள் டாக்டரு, உங்கள் பிரதர் சொல்கிறேன். இப்போ என் பிரதர் 90லேயே இந்த பிஸ்னஸில் தனியாக சங்கீதாங்க. உங்கள் பிரதர் பேர் ராஜகோபால்? ராஜகோபால். அவரும் இப்போ உங்கள் பிஸ்னஸ் தான் இருக்காரு. அவர் 90ல் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தார். நான் 85ல் 2 பேரும் சேர்ந்து தான் சங்கீதான்னு ஆரம்பிச்சோம். இப்போ நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா இந்த சங்கீதாங்கிற பேரில் முன்னாடி போயிட்டு இருக்கோம். பிரதரோட சன் அவர் கூட இருக்காரு, என் டாட்டர் என் கூட இருக்கிறாங்க. உங்கள் டாக்டர் பேர் சஞ்சனா? சஞ்சனா. பிரதரோட சன் பேர் அனிருத். இப்போ பிரதருக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே யூகேல இருக்காங்க. அதில் பெரிய டாட்டர் பிரியங்கான்னு, 2வது டாட்டர் பிரீத்தி. பெரிய டாட்டரும் அவங்க ஹஸ்பண்டும் இதே சங்கீதாங்கிற பேர்லையும் இனி ஒரு மெட்ராஸ் ஃப்ளேவர்ங்கிற பேர்லையும் அங்கே கடை நடத்துகிறாங்க. உங்கள் முதல் யூனிட் வந்து பாரிஸில் ஆரம்பிச்சிங்களா? பாரிஸில் ஹைகோர்ட்டுக்கு எத்தாப்புல. செகண்ட் யூனிட் அப்புறம்? செகண்ட் யூனிட் என் பிரதருக்கு பண்ணி கொடுத்தோம். 1990ல் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொழிலை பிடிச்சிக்கிட்டீங்க? கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன். 1986 வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் இந்த தொழிலை விட்டு வெளியே போகிறதுக்கு. ஜோசியமெல்லாம் நம்பலாமா இல்லைங்கிறத கேட்டானா நம்பக்கூடாது. உழைப்புங்கிறது ஒன்று இருந்தால் அது ஜோசியத்தை அதிகமாக நம்பிட்டோம். நீங்கள் நம்பிட்டோம்? அது கேரளாக்காரங்க கொஞ்சம் நம்புகிறாங்க ரொம்ப. அது நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது அந்த ஜோசியமெல்லாம் நம்பிக்கை தான். நம்ம உழைப்பு மேலேயும் நம்ம மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் நம்புற மாதிரி வரும். டெய்லி காத்தால அதை பார்க்கறது, இதை பார்க்கறதெல்லாம் அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அப்போ நான் ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த
காத்தால நான் 3 மணிக்கு எழுந்திரிப்பேன். 3, 3:15 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுன்னா நைட்டு 11 மணி தான் நான் படிக்கிறது. எல்லாரையும் எழுப்பி விட்டு, அந்தந்த நேரத்துக்கு எழுப்பி விட்டு எல்லாம் தயாராகி, கடை 6 மணிக்கு திறந்து, நாங்கள் தான் கேஷியர், நான் தான் மேனேஜர், எல்லாம் நம்ம தான். உங்க முதல் யூனிட்ல எத்தனை பணியாளர்கள் இருந்தாங்க? என்ன ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய 30 பேர் தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க மெட்ராஸ்ல. 79ல் ஆரம்பிக்கும்போது எங்கள் அப்பா தான் ஆரம்பித்தார். அவர் கூட பயணம் பண்ணேன். இந்த மவுண்ட் ரோடில் கடை திறந்து லாஸ் ஆச்சு பாருங்க. இப்போ நானும் அவருமே வேலைக்கு போனோம். பிரகாஷ் பவன் சவுகார்பேட்டில் ஒரு கடை இருக்குது, நியூ பிரகாஷ் பவன். அப்புறம் ராஜ் பவன் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டல். அங்கேயே வேலை போனீங்க? இது 2 கடைகள். இது தாய் மாமா எங்கள் மாமா 2 பேர் நடத்திட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவும் 1500 சம்பளத்துக்கு வேலைக்கு போனார். நானும் 200 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். சம்பளமாக வாங்குறதுக்கு அப்போ தகுதி கிடையாது. ஏன்னா சொந்தக்காரங்கிற முறையில் பெருசாக வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ அந்த 200 வாங்குறதுக்கே சங்கடமாக இருந்துச்சு. வேலை செய்யாமல் ஷர்ட்டு கட்டி வேலை செஞ்சால் தான் வேலைங்கிறது எங்களுக்கு ஹோட்டலில். ஆமாம். வேலை செய்யாமல் 200 அவர் கொடுக்குறாரு. எங்கள் மாமாட்ட கேட்டேன், ஏன் என்ன காசு நான் வாங்கினா நான் வேலை செய்யலேன்ட்டு. இல்லை அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, செலவுக்கு வச்சு போகலாம். அந்த மாதிரி தான் 200 சம்பளம் வந்தது. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எங்கள் பிரதர் எல்லாம், வெல்கம் ஹோட்டல். நான் சொன்னேன் பாருங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி எங்களை கூட்டு வந்தது வந்து பட்ஸ் அட்வர்டைசிங் ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவர் தான் எங்களை சென்னைக்கு கூட்டு வந்தது. அங்கே கேரளாவில் நிலைமை சரியில்லை. எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டாங்க, ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்ட்டு. அப்படி தான் எங்களை கூட்டு வந்தது. என் பிரதர் எல்லாம் அந்த நாராயண் பட்டுங்கிறவர் இப்போ அசோசியேஷன் ஹானரரி தலைவராக இருக்கார். அவருக்கு 91 வயசு ஆச்சு. அவர் இந்த 3 பேர் தான் எங்களை இந்த ஊரில் வாழ்க்கைக்கு அடிக்கலம் போட்டது. அப்புறம் எங்கள் தாய் மாமா இருக்கார், ராஜ்பவன் ஹோட்டல், ராஜ்பவன். இப்போ இருக்காங்களே? அவர் இல்லை, அவர் தான் எங்களோட. அப்புறம் பிரதர் எல்லாம் இவங்க தான் எங்களுக்கு காட்ஃபாதர். அவங்க இல்லைன்னா நாங்கள்லாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் திறமையோ இல்லை வேலையோ வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன முடியாது. அதாவது ஒரு பேக்கிங் பண்ணலாம். சரி, அன்னைக்கு வந்து ஒரு 30 பேரோட ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அடுத்த டிராவலுக்கு வாங்க. அதுக்கு என்ன பண்ணோன்னா 30 பேர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 3750 பேர் வரைக்கும் இருக்கு டோட்டலா. எல்லா வெளிநாடு சேர்த்து கிட்டத்தட்ட 4000 பேர். மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு மொத்தம் 60 யூனிட் இருக்கு. சென்னையில் மட்டுமே 32 யூனிட் இருக்கும். அப்புறம் ஒரு யூனிட் டெல்லியில் இருக்கு. அது பிரான்ச்சைஸும் பார்ட்னர்ஷிப்பும் என் பிரதரும் நானுமா நடத்துகிற கடைகள். இங்கே வந்து இந்தியாவில் 33 கடைகள். நீங்கள் வளைகுடா நாட்டிலே நிறைய கல்ஃபில் கிட்டத்தட்ட துபாயில் 9 கடை இருக்கு, அபுதாபியில் 4 இருக்கு. அங்கெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? எல்லாம் பிரான்ச்சைஸ். அண்ட் என் பிரதர் சன், என் டாட்டர், அந்த மாதிரி கடைகளில் பார்ட்னராகவும் ஆரம்பித்ததெல்லாம் வெளிநாட்டில் ஆரம்பித்தது என் பிரதர் தான். சரி. சங்கீதாவோட ஃப்ரான்ச்சைஸாகவும் பார்ட்னர்ஷிப்லேயே போயிருக்கு. அபுதாபியில் 4 இருக்குது, ஷார்ஜாவில் 1 இருக்குது, பஹ்ரைனில் 1 இருக்குது, ஃப்ரான்ஸில் 1 இருக்குது, லண்டனில் 4 இருக்குது, ஹாங்காங் 1 இருக்குது, அடுத்தது திறக்க போகிறாங்க, மலேசியாவில் 2 இருக்குது. யூஎஸ்லலாம் ஆரம்பித்தோம், கனடாவில் ஆரம்பித்தோம். ஃப்ரான்ச்சைஸ் தான். பிரதர் வந்து கலிஃபோர்னியாவில் ஆரம்பித்தார். எல்லாம் ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது கஷ்டம். படித்தவங்களுக்கு கிடைக்கும், படித்தவங்க இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அங்கே இந்த ஊர்லேயாவது ஒரு 4 வேலைக்கு 6 பேரை நிப்பாட்டலாம். அங்கே 6 வேலைக்கு ஒரு ஆள் தான் செய்வாங்க. ஏன்னா ஒர்க் பர்மிட் கிடைக்காது. படித்தவருக்கு மட்டும்தான். ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு போனோம், முறையெல்லாம் இது பண்ணோம். ஏன்னா அங்கே உள்ள சட்டம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன மாதிரி படிக்காத ஆளுங்க தான் அதிகமாக இருக்கும். அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதி இப்போ இங்கிலீஷில் எழுதி இதெல்லாம் பண்ணிட்டு போகிறது கஷ்டம். அதனால் அந்த வாய்ப்புகள் இப்போ கஷ்டம். ஒரு 2000லலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த ட்வின் டவர் முடித்த உடனே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போச்சு. அது எல்லாத்தபடியும் வெளிநாடுங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். நம்ம ஆளுங்க அதிகமாக இருக்கிற ஊரில் வேணால் போய் விசா கிடைக்கிற ஊரில் வேணால் போய் வேலை செய்யலாம், இல்லை கடையை ஆரம்பிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். விசாவே தராத ஊரில் போய் நான் முயற்சி பண்ணி ஆரம்பிக்கிறது பணம் தான் வேணும். எங்கிட்டேருந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துகிட்டு போனாலும் பணம் வேணும். இப்போ எங்கள் கடைகள்லாம் பார்த்து கேட்பாங்க, இந்த ஊரில் ஆரம்பிக்கிறீங்களா, அந்த ஊரில் ஆரம்பிக்கலாம், ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறீங்களா. பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பணம் வீணாகவும் சொல்லுவோம். 5-6 கோடி ரூபா வீணாக்கிடுவாங்க. கஷ்டப்பட்ட காசுலாம் வீணாக்கிடுவாங்க. அது சொன்னால் புரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கள மாதிரி நம்மளும் வந்துடுவோமோன்னு பயந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிடையாது, நாங்கள் வந்த பாதையெல்லாம் இந்த மாதிரி. சரி, சங்கீதா ஹோட்டல் இருக்குல்ல, இப்போ நிறைய பிரான்ச்சஸ் பிரமாதமாக பண்ணுறீங்க. சங்கீதாவுடைய பலம்னு என்ன சொல்வீங்க? உழைப்பாளிகள். உழைப்பு. உங்கள் உழைப்பாளிகள் மட்டும். உழைப்பாளிகள். அதுவும் குக், பர்டிகுலராக குக். அவங்க பலத்தில் தான் இந்த கடையெல்லாமே நடக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த இதாகட்டும், ஓனருக்கு காசு வச்சிருக்கலாம்,
ம். ஓனர் பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகும். உழைப்பாளிகள் இருக்கணும், அது நல்ல உழைப்பாளிகள் இருக்கணும். மோசமானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் 100 பேர் இருந்தால் நான் ஒரு 5 பேர் நல்லவங்க இருந்தால் போதும், அந்த ஸ்தாபனம் நடக்கும். அதுக்கு பர்டிகுலராக குக், ஷெஃப் கிடையாது, குக். இந்த டேஸ்ட்டை எப்படி நீங்க கவனிக்கிறீங்க அப்பப்ப? மேக்ஸிமம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே வந்து சாம்பிள் பண்ணிட்டு ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவோம். எங்கள்கிட்ட பழைய ஆளுங்கள் 45 வருஷமாக வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, இருக்காங்க. 45 இயர்ஸாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ரொம்ப காலமாக வேலை செய்கிற ஆளுங்க எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. எங்கே சரியில்லையோ அங்கே போய் ரெக்டிஃபிகேஷன் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து ஒரு மாதம் 2 மாதம்லாம் இருக்காது, மாத கணக்குலையோ எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கொடுத்து அதை மேக்ஸிமம் ரெக்டிஃபிகேஷன் எடுத்து வரப்பாங்க. நிறைய கடைகள்லாம் பர்சனலாக போய் பார்க்குறது கஷ்டம். அப்போ நல்ல உழைப்பாளி நல்ல குக் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா அதுக்கு தகுந்தபடி குறைகள் நிறையாவே இருக்கும். அது மக்கள் தான் வந்து மன்னித்து நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறாங்க. அந்த மேனேஜர்கிட்ட கேப்டன்லாம் சொல்லிடுவாங்க, எனக்கு இது சரியில்லை, இது கொஞ்சம் நல்லா. மேனேஜர் கேப்டன்லாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, குக்கு தான். இல்லை கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், வர போர் அடிக்குது அப்படின்னு சொன்னா அங்கங்க சொன்னா கரெக்ட் பண்ணிடுவீங்க. அது போய் அவங்க வந்து அடுத்த லெவலில் போய் சேர்ப்பாங்களான்னு சந்தேகம். இருப்பாங்க, மேபி ஒரு 2-3% தான் இருப்பாங்க. வெளியில் கேப்டன்கிட்ட சொல்கிறீங்க, இல்லை ஹால் மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க, கேஷியர்கிட்ட சொல்கிறீங்க. ஆமாம். இந்த தகவல் வந்து ஓனர்கிட்ட போய் சேர்த்தானா அந்த ஓனருக்கு அந்த மாத்திரத்துக்குள்ள மனசு இருக்கணும் ஒன்று. அது உங்கள்கிட்ட எப்போ வரும்? அது கண்டிப்பாக நாங்கள் பர்சனலாக போய் பார்க்குற இடத்துல தான் எங்களுக்கு கிடைக்கிறதே தவிர, சில இடங்கள்ல மேனேஜர் இருக்காங்க, வேலை செய்கிறவங்க, நல்லா வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அவங்க ரெக்டிஃபிகேஷன் உடனே பண்ணுவாங்க. அவங்க நான் போய் பார்க்கணுங்கிறதோடையும் பார்த்து அவங்களே பார்த்து பண்ணுற மேனேஜர்ஸ் இருக்காங்க. பெரும்பாலும் இப்போ உள்ள காலங்களில் பெருசாக வேலை தெரிஞ்ச ஆளுங்கள்லாம் வருது. உங்கள் மெனுவில் நீங்கள் அப்பப்போ ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் மாற்றிட்டே இருப்பீங்களா, அல்லது எப்போ ஒரு தடவை மாற்றுவீங்க? ரெகுலர் இன்டர்வல்ஸில் மாற்ற மாட்டோம். சில ஐட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, எங்கேயாவது எந்த ஊரில் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சானா இந்த குக்ஸையும் இந்த மேனேஜர்ஸையும் நாங்கள் கூட்டு போய் முதல்ல எடுத்து வந்து பார்ப்போம். எடுத்து வர தூரத்தில் இருக்குன்னா எடுத்து வந்து பார்ப்போம். இல்லைன்னா அவங்கள அங்கே கூட்டு போவோம். நாங்கள் போய் பார்த்த பிற்பாடு அவங்கள கூட்டு போவோம். டீமாக கூட்டு போவோம். ஒரு உதாரணத்துக்கு ட்ரிவாண்ட்ரமில் கேரளா சாப்பாடு, சவுத் இந்தியன் சாப்பாடில் பெஸ்ட்டு சாப்பாடு கேரளா வெஜிடேரியன் சாப்பாடு. கேரளா சாப்பாடு அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது, சில இடங்கள்ல இருக்குது. தஞ்சாவூர் சாப்பாடு அந்த மாதிரி. அந்த ஊருக்கு நாங்கள் இந்த குக்கையும் மேனேஜர்ஸையும் கூட்டு போவோம். கூட்டு போயிட்டு அதை சாப்பிட வச்சுட்டு அதை இங்கே வந்து செஞ்சு பார்ப்போம். அது டெல்லி ஆகட்டும், பாம்பே ஆகட்டும், கேரளாவில் எந்த இடங்கள் ஆகட்டும், இவங்களை கூட்டு போயிட்டு அங்கே சாப்பிட வச்சுட்டு அதை இங்கே வந்து செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு சரவணபவன் ராஜகோபால் அண்ணாச்சி தான் என்னை கூட்டு போனார். என்ன 92ல் அவர் கூட்டு போனார். உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டு அவர்? எனக்கு குருநாதர் அவர். ஓ சூப்பர். இந்த தொழிலுக்கு குருநாதர் அவர் தான் என்னை 92ல் சிங்கப்பூர் கூட்டு போனார், டெல்லி கூட்டு போனார், ஹோட்டலில் பெங்களூர் கூட்டு போனார். உங்களுக்கு தொழிலில் அவர் முக்கியமாக இருந்திருக்காரு நிறைய. எனக்கு அளவுக்கு யாருக்காவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இத்தனையும் நீங்கள் அவரோட தொழிலில் காம்படிட்டர் இருந்தாலும் கிடையவே கிடையாது. எங்களுக்கு அவர் கஷ்டமாக இருக்கும்போது நாங்களும் என்ன பண்ணோன்னா, சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு ஃபுட் கோர்ட் வந்தது, நாங்கள் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஆகஸ்ட் 2002 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். 11ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க, சரவணபவன் அண்ணாச்சிக்கு இந்த இடம் கேட்குறாங்க. நாங்கள் போர்டு வச்சாச்சு, ட்ரையல் பார்த்தாச்சு, பில்லெல்லாம் ட்ரையல் பண்ணியாச்சு. சரி, எங்களோட எல்லாமே போட்டு யூனிஃபார்மோட ஸ்டாஃப் நிற்கிறாங்க. 4 நாள் இருக்குது. நைட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அண்ணாச்சி கொடுப்பீங்களான்ட்டு. குருநாதர் குருதட்சணை கேட்குற மாதிரி. இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு, எந்த சங்கடமும் கிடையாது. எங்கள் போர்டுக்கு மேலே தான் சரவணபவன் போர்டு வச்சாங்க, மாற்றிட்டாங்க உடனே. ஆமாம் 14ஆம் தேதி 11ஆம் தேதி கேட்குறாங்க, 14ஆம் தேதி கொடுக்குறோம், 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணி வச்சோம். அந்த மனசு யாருக்கும் வராது. அவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து அதுதான் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. அது என் பிரதரும் ஒத்துக்கிட்டாரு. என் பிரதரும் நானும் தான் திறக்கிறதுக்கு பிளான் பண்ணோம். பிரதர்கிட்ட கேட்டாங்க, மறுநாளே மாறிடுச்சு, அடுத்த நாளே மாறிடுது. 2 நாள் 48 மணி நேரம். எங்கள் போர்டு சங்கீதா போர்டு மேலே தான் சரவணபவன் போர்டு வச்சு. சரி, இன்னொரு விஷயம், இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து முக்கியமான விஷயம். ஆயில், கீ 2 முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி ஒரு வாஸ்ட்டாக நீங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆயில் ப்ராப்பராக வாங்கணும். ஏன்னா திருப்பதியில் பெரிய இஷ்யூ வந்தது. இந்த ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான, அது வந்து பெரிய கலவரத்தை ஏற்படுத்திடும் சரியான ஆயில் போடலைன்னா. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி இருக்குது. வைத்தியக்காரர் வந்து எல்லாருமே அதை எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க? FSSAங்கிறது வந்து கவர்மெண்ட் ஒரு நார்ம்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள்.
ம். அதனால் அது பார்க்க வேண்டிய வேலை கவர்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ம். அப்புறம் பிராண்டுங்கிறது பழைய காலத்து பேர்லாம் இருக்கும். ரெகுலரா இந்த ஆயில் தான் வரணும் அப்படிங்கிறதுல கரெக்டா இன்ஷூர் பண்ணிவிடுவீங்க இல்லையா? ஆமாம், 2 விதமாக வாங்குறோம். ஒன்று கிரவுண்ட் டபுள் ரீஃபைண்ட் ஆயில்னு நம்பர் 1 தரம் இருக்கும். ம். அதுவும் வாங்குறோம். சன்ஃப்ளவரில் நம்பர் 1 தரம் இருக்கும். எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஐங்கிற ஒரு இது இருக்கிறனால ம். எங்களுக்கு அந்த கலப்படங்கிறதுல வந்து எங்களுக்கு இப்போ யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ம். கவர்மெண்ட் இது பண்ணி கொடுக்கறனால அந்த பொறுப்பு நமக்கு கிடையாது. கிடையாது. அதோட அதை மீறி நீங்க செய்யறது இல்லை எப்பயுமே. இல்லை, அதோட திக்கு பண்ணவே மாட்டோம். ம். தெரியாமல் கூட பண்ணுறதுக்கு அளவு பண்ண மாட்டோம். அது ஒரு கடுமையான ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி நாங்களும் எடுப்போம். எங்களுக்கு அறியாமல் கவர்மெண்ட் ஏதாச்சும் கண்டுபிடிச்சி பண்ணுற மாதிரினா அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். என் கடையில் எனக்கு தெரியாமல் நடக்கிற என்ன தவறாக இருந்தாலும் கவர்மெண்ட் தரப்பில் வந்து பார்த்தா அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். அதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழில் பண்ணணும். ஏன்னா நான் கடவுள் கிடையாது, எங்கே வேணால் தவறு நடக்கும். ஆமாம். 99% தவறு நடக்காமல் இருக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன். எங்களுக்கு இதை தவிர வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. இதுதான் என்டர்டெயின்மெண்ட், வாழ்க்கையும் இதுதான், என்டர்டெயின்மெண்ட்டும் இதுதான். உங்கள்கிட்ட நிறைய ஸ்டாஃப் சொன்னீங்க, 3000 ஸ்டாஃப் இருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த ஸ்டாஃபோட வெல்ஃபேர் எப்படி கவனிக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு காமன் மேன் சந்தேகமாக நான் கேட்குறேன். உங்கள் ஸ்டாஃபில் ஒருத்தருக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அங்கே உள்ள கேப்டனோ மேனேஜரோ அவரை சரியாக ட்ரீட் பண்ணல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இது எப்படியாவது உங்கள் செக்ரட்டரி லதா மூலிமா உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த மேடத்தை மீட் பண்ண முடியுமா? டக்குன்னு மீட் பண்ண முடியுமா? உங்களை மீட் பண்ண முடியுமா? அவர் வந்து சரியாக வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியல. ஏன்னா அங்கே உள்ள பாலிடிக்ஸ் அப்படி, எங்கே போனால் பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போ ஒரு காமன் மேன், உங்கள் ஸ்டாஃபோடைய காமன் மேனுடைய ஒரு கிரீவன்ஸை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? எப்படி வந்து ரிசீவ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக என்னோட பார்வைக்கு எடுத்து வந்தாலும் நான் வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்ட அதை மூவ் பண்ணுவோம். ஸ்டாஃப்கிட்ட அது க்ளீன் பண்ணுறவனாகட்டும், குக் ஆகட்டும், எல்லா தரப்பு ஆளுகிட்ட நாங்கள் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பேசுவீங்க. எங்களுக்கு எனக்கு கடவுள் கஸ்டமருக்கு அப்புறம் அவங்க தானே. இதில் எந்த விதமான ஒரு தயக்கம். எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, இந்த மேனேஜர்ஸ் டாப் லெவல் இருக்காங்களா, அவங்க எல்லாமே ரோசியா நடக்கிறாப்லேயே ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி அப்படி போயிட்டே இருப்பாங்க. கீழே என்ன நடக்குதுங்கிறது சரியா சொல்ல மாட்டாங்க முதலாளிகிட்ட. அது என்னைக்கோ ஒரு நாள் வெடிக்கும். அதுக்காக கேட்டேன். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா இருக்கு பாருங்க, கஸ்டமரை டைரெக்டாகவே இது பண்ணலாம். ஓஹோ, ஆமாம், டைரெக்டாகவே பண்ணலாம். ஸோ உங்களை அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த சோஷியல் மீடியா வழியாக எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் கூட சரி, என்னோட பார்வைக்கு வந்துச்சுன்னா நான் அதோட ஆக்ஷன் உடனே எடுப்பேன். ஓகே, அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய குறைகள் இருந்தால் அந்த கடையை நடத்தக்கூடாது. என்னால் நடத்த முடியலன்னு தானே அர்த்தம். ஆமாம், நிச்சயம். அது உழைப்பாளிகளோட தவறு கிடையாது. ஆமாம், என்னோட கவனம் அங்கே போல இருந்தால் அர்த்தம். சரி, ஆனால் மேக்ஸிமம் எந்த ஸ்டாஃப் எந்த அளவில் இருந்தாலும் சரி, தகவல் வந்துச்சுன்னா அதுக்குள்ள ஆக்ஷன். எனக்கு சிஓ மேடம் இருக்காங்க, லதா மேடம் இருக்காங்க, ஜிஎம் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, நல்ல ஆளுங்க இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தகவல் வந்தால் போயிடும், உங்கள்கிட்ட வந்துடும். அது கண்டிப்பாக எல்லாம் வரும்னு தெரியாது. அது பெருசான பிற்பாடு வர்றது தெரியாது. எல்லா இடத்துலையும் என்னால் ரீச் பண்ண முடியல. அதனால தான் நான் நிறைய கடைகள் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் விட்ரா பண்ணேன். ஃப்ரான்ச்சைஸுங்கிறது வந்து எனக்கு தொழில் கிடையாது. கட்டாயத்தின் பேரில், பழக்கத்தின் பேரில் கண்டினியூவாக ஒரு மாத கணக்கோ வருஷ கணக்கோ கேட்டு கொடுக்கறது தான் ஃப்ரான்ச்சைஸ். அல்லாமல் காசு வருது, 1 கோடி ரூபாய் வருது, உடனே கொடுத்துடலாம், அப்படியே பார்த்துக்கோ, நான் அது பண்ணுறதில்ல. அதனால ஃப்ரான்ச்சைஸ்லேயே நீங்கள் ஒரு கண்ணு வைப்பீங்க. கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு விட்டுற. எங்களுக்கு அந்த ஃபோன் என் கையில் கிடையாது. எப்படி ஒரு நாளைக்கு 1000 1200 மெசேஜஸ் வித் ஃபோட்டோ வந்துக்கிட்டே இருக்கும், வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட குரூப் இருக்கும், ஒவ்வொரு கடைக்கும் ஒரு குரூப் இருக்கும், எல்லாருக்கும் சேர்ந்து குரூப் இருக்கும், இண்டிவிஜுவலாக இருக்கும். எனக்கு டெய்லி ரிப்போர்ட், ப்ரொடக்ஷன், வேஸ்டேஜ், அங்கே கிளீனிங், மெனு என்ன, எல்லாமே மெனு என்ன. நாங்கள் டெக்ஸ்சர் வச்சு போக முடியாத இடத்துல டெக்ஸ்சர் வச்சு பார்ப்போம். அது ஒரு 70% என்னால் கண்டுபிடிக்க முடியும். உப்பு, மேபி உப்பு காரம் வந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். மற்றபடி எல்லாமே அதோட டெக்ஸ்டர்லேருந்து ஓரளவுக்கு. ஸோ சங்கீதாவோட ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த சங்கீதா ஸ்டாண்டர்டை அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆளுங்களும் மெயின்டைன் பண்ணணும். அது பண்ணுறது போக போக கஷ்டமாக இருக்கும் அவங்களால. ஏன்னா அவங்க கஸ்டமர் வந்து ஃப்ரான்ச்சைஸி யோசிக்க மாட்டான், சங்கீதா சரியில்லைப்பா, டேரெக்டாக பேசிடுவோம். அது ஏன் அவங்களால கஷ்டம்னா, எனக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க வந்து சங்கீதா பேர் கிடைச்சா போதும் பணக்காரன் ஆகிடலாம். நான் 47 வருஷம் கழித்து வாங்குற வண்டியை வச்சு அவங்க உடனே வந்து 1 மாதத்துலேயே வண்டியை வாங்கிடலாம், இந்த மாதிரி பெரிய ஆளாயிடலாம், பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கான்டாக்ட் கிடைக்கும், நல்ல பொருள் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்மளை தூக்கி வச்சுப்பாங்க. ஆனால் அது மெயின்டைன் பண்ணணும். அது இந்த 2% 5%லாம் அவங்களால
ஜீரணிக்க முடியாது. நான் பணம் போட்டிருக்கேன், எனக்கு இத்தனை வட்டி வரணும், எனக்கு இவ்வளோ லாபம் வரணும். அந்த மாதிரி போனால் இந்த தொழில் லாங்காக பண்ண முடியாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுன்னு போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த தொழில் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு வேறு ஒன்றும் கற்றுக்கலை. இப்பவும் இதை கற்றுக்கிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லை. சக்கரவியூகம் மாதிரி நான் உள்ளே வந்துட்டேன். எனக்கு எப்படி வெளியே போகணும்னு தெரியும். அதில் முடிஞ்ச வரைக்கும் யார் ஃப்ரான்ச்சைஸ் கேட்டாலும் அவாய்ட் பண்ணுவோம். இதே மீறி ரொம்ப நாணயமாக நடக்கிற மாதிரி நடந்துப்பாங்க நம்மகிட்ட. அந்த ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்கிற வரைக்குமே பண்ணுவாங்க. வாங்கி ஒரு 2-3 வருஷம் ஆன உடனே அவங்களோட இதெல்லாமே மாறும். நம்ம வந்து கோவத்தினால ஏதாவது கஸ்டமரோட அந்த சரியாக கொடுக்க முடியலைங்கிற பயத்தினால தான் நம்ம வந்து உள்ளார ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறது. சரி. அல்லாமல் பர்சனலாக ஒரு வேலை செய்கிறவங்கள்ட்டையோ உழைப்பாளிகள்ட்டையோ ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிட்டே பர்சனலாக கோபம் இருக்காது. ஆனால் அவங்க வந்து அது பர்சனலாக எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியாது இதோட விளைவுகள் என்னன்னு தெரியாது. நான் வந்து பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு அவங்க புடியை படுத்துட்டு இது ஒன்றும் வேண்டாம், இந்த டேபிளில் எத்தனை பேர் படுக்க முடியும், இது தரையாக இருந்தாலும் எத்தனை பேர் படுக்க முடியும். ஒருத்தர் தான் ஒழுங்காக படுக்கலாம். நாங்கள் 3 பேர் படுப்போம். ஒருத்தர் ஒரு குழந்தை வேணால் படுக்கலாம். நாங்கள் 3 பேர் படுப்போம். நாகர்கோவிலில் அசோக் பவன் ஒரு ஹோட்டல், அசோக்னு இருந்துச்சு, அசோக் பவன் இருந்துச்சு. ரகுவிலாஸ்னு ஒரு ஹோட்டல். ரகுவிலாஸ் ஹோட்டலில் ஒரு படிக்கட்டு 4 அடி தான் அகலம் இருக்கும். ஒரு படி 4 அடி அகலத்துக்கு 6 அடியோ 7 அடியோ அந்த லேண்டிங் எங்கே போயிருக்குதோ அது கீழே நாங்கள் 3 பேர் படுவோம். எந்த வருஷம் சொல்கிறீங்க? இது வந்து 1982. அதாவது 85 கடை ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா நட்டமாகி நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்களை சரி. அந்த காலகட்டத்தில் உங்கள் அப்பா வந்து ஏன்பா உனக்கு இந்த கஷ்டம், இதெல்லாம் என்ன பண்ணி வேலைக்கு போப்பா, ஏதாவது பண்ணிக்கப்பா? இல்லையே, அவர் தான் கட்டாயப்படுத்தி என்ன தொழிலுக்கே வரலன்னா அடி போயிடும். ஆனால் நீங்கள் படிக்கலை. அது படிக்கலை, அது வேறு மைனஸ். ஆமாம். அப்போ என்ன வாழ்க்கையில் வழியெல்லாம் தெரியாது, காட்டார மாதிரி அது போகிற போக்கில் தான் போச்சு. சரி. அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிறைய போராடி இருக்கீங்க. ஜெயிப்போன்னு எப்படி ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு? வேலை செய்ய மட்டும் தான் தெரியும் சார். ஜெயிப்போம் தோப்போம்லாம் கணக்கு கிடையாது. நம்ம பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்கே படுத்து கிடக்கும், ஒன்றும் வேலைக்கு ஆகலையே, 10 பைசா பணம் இல்லைன்னு ஒரு மாதிரி வெறுப்பு வந்துடும். ஒரு கட்டத்தில் வெறுப்பு வரல, வேலை செய்யணும். அதில் 3:45 மணி இல்லை 3 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுன்னா வேலை செய்கிறோம். உங்கள் அப்பா ஒரு பெரிய மோட்டிவேட்டராக இருந்திருக்காரு. அந்த காலத்துக்கு தெரியல, இன்னைக்கு நினச்சா தெரியுது. அந்த காலத்தில் எங்கள் அப்பாவை வெறுத்தாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பாரு. எதுக்கு எங்கள் அண்ணனை திட்ட மாட்டேங்கிறாரு, என்னை மட்டும் திட்டுறாரு. அண்ணன் படிச்சுட்டாரு. சரி, உங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்களா? அந்த காலத்தில் லேடிஸுங்களுக்கு வாய்ஸ் கம்மி தான். இப்போ தானே படித்து மேலே வந்ததுனால அவங்களும் தைரியமாக பேசுகிறாங்க. அந்த காலத்தில் ஹஸ்பண்டை நான் நம்பித்தானே இருக்கணும், அவங்கள டிபெண்ட் பண்ணி தானே அவங்க வாழ்க்கையை நடத்தணும். உங்கள் பிஸ்னஸ் மறுபடியும் இங்கே வருவோம், நம்ம ஆரம்பித்த இடத்து வருவோம். இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ்ஸு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலே பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் ஒன்று வரும். எல்லா கட்சிக்காரனும் இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ் எல்லாரும் வந்து மெதுவாக டொனேஷன் ஆரம்பிப்பானு, இல்லைன்னு டார்ச்சர் பண்ணுவானுங்க. எலெக்ஷன் நேரம் அல்லது வேறு ஏதாவது முக்கியமான நேரங்களில் முதலே ஒரு 10 எள்ளு கொடு, 1 சீ கொடு, 8 சீ கொடுன்னு ஆரம்பிச்சிருவானுங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சாதாரண கடைகளில் கூட நடக்குது. பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் உண்டு, ஜாஸ்தி உண்டு.